பிரைஸ் தி லார்ட். சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் இல்லையா, என்னுடைய சபையில் இல்லையா, என் ஊழியத்தில் இல்லையா, என் நடுவில் இல்லையா, அதனால் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளோ வியாதிகளோ குழப்பங்களோ என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே, ஆண்டவர் என் நடுவில் இல்லாததுனால் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கேன். அன்பு மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டால் எந்த வியாதி, எந்த போராட்டம், எந்த குழப்பம், சண்டைகள், வேதனைகள், பாரங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி சமாதானம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, சுகம், நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணால் எத்தனை நன்மைகள் கர்த்தர் நடத்த முடியும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என் நடுவில் நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்க. என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, ஊழியத்திலே நீங்க வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் வாசம் பண்ணி அற்புதம் செய்வார். ஆமென்.